அங்கேயே நீங்க எக்ஸாம் செய்யறீங்களா? இல்ல சார், ஃபுல்லா செமினார் போட்டு வச்சு டைம் கிடைக்கல. நான் எது பார்க்கணும்? 97வது 98வது கேள்வி. பின்வரும் தகவல்கள் 2 உற்பத்தி கம்பெனிகளின் 31/3/2026 முடிவடைந்த வருடத்துடன் தொடர்பானவையாகும். கடன் உரிமையாண்மை தரவைகள் பெரேரா பிஎல்சி 1.5, சமந்தா பிஎல்சி 0.8. வட்டி காப்பு பெரேரா 2.5, சமந்தா 3.2. உரிமையாண்மை திரும்பல் வீதம் உரிமையாண்மை மீதான திரும்பல் பெரேரா 25 வீதம், சமந்தா 21 வீதம். திரவச்சத்து பெரேரா 0.8 கொண்டு, சமந்தா 1.2 கொண்டு. பங்கொன்றுக்கான உழைப்பு விகிதம் பெரேரா 4. ஒன்றுக்கான பங்கு லாபம் பெரேரா 3 ரூபா, சமந்தா 3 ரூபா. மேற்படி கம்பெனிகள் தொடர்பில் பின்வருவனவற்றை குறிப்பிடுக. முதலாவது, பங்குதாரருக்கு அதிகூடிய வருவாயினை உருவாக்கும் கம்பெனி. இரண்டாவது, வட்டி செலவுகளை ஈடு செய்வதற்கு அதிக ஆற்றல் கொண்டுள்ள கம்பெனி. மூன்றாவது, சொத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு அதிக அளவு கடன் மூலதனத்தினை பயன்படுத்தும் கம்பெனி. நாலாவது, குறுங்கால பொறுப்புகளை தீர்ப்பதற்கு அதிகூடிய இயலுமை கொண்ட கம்பெனி. அஞ்சாவது, கூடுதலான லாபத்தினை பங்குதாரருக்கு வழங்குகின்ற கம்பெனி. ஆறாவது, கூடுதலான லாபத்தினை
எக்கடி போவோம். போன கிளாஸ் எக்கோனி ரேஷியோல பண்ணாங்க. 98 அங்க எழுதி பார்க்கணும். அப்படியே வாங்க. 98 பார்க்கணும். பின்வரும் தகவல்கள் 2 உற்பத்தி கம்பெனிகளின் 31/3/2026 முடிவெடுத்த வேடத்துக்கான தகவல் தந்திரீங்க. ஒன்று பிரேரா கம்பெனி மற்றும் சமந்தா கம்பெனி. கடன் உரிமையாண்மை வீதம், வட்டி காப்பு வீதம், உரிமையாண்மை மீதா திரும்ப வீதம், திரவ சொத்து வீதம், திரவ சொத்து வீதம், மற்றது பங்கோண்டுக்கான உழைப்பு விகிதம், பங்கோண்டுக்கான பங்கு லாபம். மேற்படி கம்பெனியின் பின்மேலே குறிப்பிடுக. பங்குதாரருக்கு அதிகூடிய வருமானத்தை உருவாகும் கம்பெனி. உரிமையாண்மை மீதம் திரும்ப பாருங்க. 21 வீதம் 25 வீதம் பிரேரா கம்பெனி. வட்டி செலவை ஈடுபடுத்தல் அதிக ஆற்றலை கொண்ட கம்பெனி. வட்டி காப்பீடு பாருங்க 2.5 3.2. அப்ப யாரு வட்டியை செலுத்தக்கூடிய ஆற்றலை கூட கொண்ட கம்பெனி? சமந்தா பிஎல்சி. சமந்தா பிஎல்சி. சொத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு அதிக கடன் மூலத்தை கொண்ட கம்பெனி. சொத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு அதிக கடன் மூலத்தை பயன்படுத்தும் கம்பெனி. எது? கடன் உரிமையான வீதம் கூட கம்பெனியை பேர் பிரேரா பிஎஸ். சமந்தா பி. அது தாழ்னே வரா. கடன் உரிமையான வீதம் கடன் மூலத்துக்கு உரிமை போகணும். இதுல ஒன்றை விட கூட இருந்தா உயர கடன் மூலம் கூட. பிரேரா பிஎஸ். குறுங்கால பருப்புகளை தீர்ப்பதற்கு அதிகூடிய இயற்கை கொண்ட கம்பெனி. 20% பாருங்க. 20% பாருங்க. என்ன விடை? என்ன மணி? சமந்தா பிஎல்சி. சமந்தா பிஎல்சி. சமந்தா பிஎல்சி கூடுதலான லாபத்தை நிறுவனத்தில் வைத்திருக்கும் கம்பெனி. ₹4 உழைச்சு ₹3 பங்கொண்டு பங்கலாம் வழங்குறேன். இங்க ₹6 உழைச்சு ₹3 கொடுக்குறேன். அது சமந்தா பிஎல்சி. கூடுதலான லாபத்தை பங்குதாரருக்கு வழங்குற மாதிரி பிரேரா பிஎல்சியா ₹4 உழைச்சு ₹3 வழங்குறேன். அடுத்ததுதான் சமந்தா பிஎல்சி.
அஞ்சாவது விடை பெரேரா கம்பெனியா? வரவேன் முடிய சொல்லுங்க. ஓகே சார். முதலாவது பெரேரா பிஎல்சி உரிமையாண்மை மீதான திரும்பல் அதிகரிச்சிருக்கும். இரண்டாவதுக்கு சமந்தா பிஎல்சி வட்டிக்காப்பு விகிதம் அதிகரிச்சிருக்கும். மூன்றாவது சமந்தா பிஎல்சி திரவ சொத்து விகிதம் அதிகரிச்சிருக்கும். பெரேரா பிஎல்சி நாலாவதுக்கு கடன் உரிமையாண்மை விகிதம் அதிகரிப்பு. அஞ்சாவது பெரேரா பிஎல்சி பங்கொன்றுக்கான பங்கு லாபம் 4 பேர் கட்டாக்களுக்கு 3 பேர் கொடுப்போம் அதிகரிச்சிருக்கும். ஆறாவதுக்கு சமந்தா பிஎல்சி பங்கொன்றுக்கான பங்கு லாபம் 6 பேருக்கு 3 ரூபா ஒதுக்கி இருக்கும். எடுத்து வைத்திருக்கோம். 6 ரூபா உழைச்சு போட்டு 3 ரூபா கொடுத்துருக்கோம். 3 ரூபா நிறுத்தி வச்சுக்கலாம். அவர் 4 ரூபா உழைச்சு பெரியதா 3 ரூபா. நீங்க அந்த 3 மாறி விட சொல்றது போல சொல்லுங்க. சொத்துக்களை பெற்றுக்கொள்ளுக்கு அதிக கடன் மூலத்தை பயன்படுத்தும் கம்பெனி கடன் உரிமையாக எந்த பார்க்கணும்? பெரேரா பிஎல்சி சொன்னேன். இல்ல சார், சமந்தா பிஎல்சி அது கேள்விய மாறி நம்பர் மாறி போட்டு நாலாவது குறுங்கால பருவ தீர்ப்பது அதிகூடிய ஏழ்மை கொண்ட கம்பெனி 20% கூட இருக்கு. அதுதான் சமந்தா பிஎஸ். சரியே நாலாதான் சமந்தா பிஎஸ். முதலாவது பெரேரா பிஎல்சி, இரண்டாவது சமந்தா பிஎல்சி, மூன்றாவது பெரேரா பிஎல்சி, நாலாவது சமந்தா பிஎல்சி, அஞ்சாவது பெரேரா பிஎல்சி, ஆறாவது சமந்தா பிஎல்சி. போவோம். காசு பட்ஜ கூட்டு நேர்முறை. அதுக்கு முதல் 102 எடுங்க. 102 பார்த்துட்டு போவோம். நமஸ்தே 102 என்ன சில நேரம் செய்யணும். என்ன சில 108 நீங்க வந்துட்டீங்க மேம் சூங்கார்.
ஏன்னா 5 வயசு பிள்ளைங்க சரி 5 வயசு నేను ఇప్పుడు చేయలే మూడైదు చేయలేదు ഇംഗ്ലീഷ് എടുത്തിട്ടാണോ നമ്പറൊക്കെ അവിടെ ഉണ്ടോ வாங்க எங்க படிக்கா களி போவோம் பாத்துல கொடுப்போம் விட வழியில போனது விட்டுட்டே இருக்கிறேன் வினோதா PLC இருந்து 31/2026 முடிவடைந்த ஆண்டுக்கு தகவல் பெறப்பட்டுள்ளது லாபம் என நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமையாக கூற்று விற்பனைக்கிரியம் வருமானி செலவு ஆண்டுக்கான லாபம் இதுல கூட வந்திருக்கு கிலோ ஆரம்ப இருப்பு 240 வேண்டப்பட பின்வரும் வீதங்களை கணிக்க முதலாவது நடைமுறை வீதம் இரண்டாவது நடைமுறை வீதம் சமன் நடைமுறை சொத்தின் நடைமுறை பொருள்
இல்லையா இரண்டா ஃபுல்லாதான் அடுத்த பேப்பர் செய்யும் எக்ஸாம் வச்சு சோடா எப்படி குடிக்கலாம் எப்படி ஆணிக்கிறேன் இடமுறை செக் என்ன என்ன 100 900 10 100 இடமுறை பொறுப்பு என்ன எழுதி வச்சிருக்கேன் 450 நிறைய அளக்குறது ரெண்டு கொண்டு ரெண்டு கொண்டு அளக்குறது ரெண்டு கொண்டு வெங்காயம் பண்ணி கொடுப்பேன் ரெண்டு கொண்டு ஆண்டுக்கான லாபம் பிளஸ் வட்டி செலவிங்கள் மொத்த சொத்து தரணும் ஆண்டுக்கான லாபம் பிளஸ் வட்டி செலவிங்கள் மொத்த சொத்து தரணும் சரியா பாத்து திருத்தி போடு என்ன இந்த 100 ஆண்டுக்கான லாபம் பிளஸ் வட்டி செலவிங்கள் மொத்த சொத்து தரணும் ஆண்டுக்கான லாபம் 400 வட்டி செலவு வங்கி கடன் 800 இருக்குது 800 15 இருக்கும் 120 அதான் 120 அதுங்க மொத்த சொத்து பேலன்ஸ் 2750 தரணும் 18% முதல் கேள்வி எப்படின்னா நோட்ஸ்ல சரியா இருக்கா நேரடியா கிளாஸ் சரியா இருக்கா செக் பண்ணியா என்ன விளையாட கேட்கல சார் நான் முதல் கேள்வி இருக்கலாம் எத்தனாம் காலி சொன்னீங்க 98ஆம் காலி ஓ அதை விட சரியா இருக்காங்க நான் வீடியோ போட்டேன் வீடியோட செக் பண்ணி பாருங்க அதுல பிள்ளையா இருக்கு சார். அதுல என்ன விட போட்டிருக்கு அதுல நான் நினைக்கிறேன் 3வது 4வது மாறி போட்டிருக்கு நம்பர். உங்களை போய் மாறி அழைக்கிறீங்களோ முதலாக பங்குதாரருக்கு அதிகூடிய வருவாய் உருவாகும் கம்பெனி உரிமையா திரும்பின கூட அதிகூடிய வருமானத்தை உருவாக்குறேன்னால் சாதாரண பங்குதார உரிமை மூலம் பெரேரா பிஎல்சி அது சரியா இருக்கா வட்டி செலவு அதிக ஆற்றலை கொண்ட கம்பெனி வட்டி காப்பையும் கூட பார்க்கணும் அதுக்கு விட சம்பந்தா பிஎல்சி இருக்கா சொத்துக்களை பெற்றுக்கொள்ள அதிக கடன் மூலத்தை பயன்படுத்தும் கம்பெனி கடன் உரிமையான வீதம் பெரேரா பிஎல்சி இருக்கா இல்ல சார் என்ன போட்டிருக்கு சமந்தா பிஎல்சி அது 4வது குறுங்கால பருவத்தி அதிகூடிய ஏழ்மை கொண்ட கம்பெனி எதை போட்டிருக்கு அதுக்கு பெரேரா பிஎல்சி போட்டு அது மாறி அளிக்க மாட்டேன் மாறி நம்பர் மாறி போயிட்டாங்கடா அதான் பிரச்சனை 4வது வந்து சமந்தா பிஎல்சிஎம் 3வது வந்து பெரேரா பிஎல்சி அப்படிதான்
நம்பர் மாதிரி. திருத்திட்டு நான் போட்டு குரூப்ல போட்டு விடுறேன். நம்பர் மாறி போட்டு நம்பரை மாத்தி விடுங்க. ஓகே. அடுத்த 5வது சரியா? கூடுதலாவது பங்கு யாருக்கு வழங்குகின்ற கம்பெனி? பெரேரா பிஎல்சியா? ஆமாம் சார். 5வது பெரேரா பிஎல் சரியா? சரி சார். 6வது கூடுதலாக நிறுத்தியது கம்பெனி சமந்தா பிஎல் சரியா? சரி சார். சரி, அது அது என்ன நடந்துக்குன்னா மாறி போட்டே போனி ஆமாம் நம்பர். சார் மாறி. நீ மாத்திடுங்க. மெட்ட சரியா? ரைட். என் மெட்டா சரியா எழுதிக்க போல அந்த பிஏ பண்ணாலும் பிள்ளையா பண்ணாலும் ரைட். மொத்த சொத்துக்கா மீதான வருவாய் வீதம் ஆண்டுக்கான லாபம் வட்டி செலவுகள் மொத்த சொத்துக்கான நூறு. பயட்டு சார் என்ன உண்ணாவது இருப்பு குறைவு வீதம் சமன் விற்பனை கிரியத்தீங்கள் சராசரி விற்பனை கிரியத்தீங்கள் சராசரி விற்பனை கிரிய 2400 சராசரி இருப்பு ஆரம்ப இருப்பை முடிப்பை 3 பிரி ஆரம்ப இருப்பு 240 இறுதி இருப்பு 360 2 பிரிச்சிங்க எவ்வளவு 300 பிரிச்சா எவ்வளவு 8 தடவை 8 தடவை 8 தடவைகள் சுழற்சி வீதம் தடவையில வருமா? நான் திரும்ப 18 ரூபாங்கலாம் போடுறேன். இழுப்பு சுழற்சி வீதம் கடமுட சுழற்சி வீதம் வட்டி காப்பி எல்லாம் தடவையில வரும். 4வது கடன் உரிமையாண்மை வீதம் சமன் கடன் மூலத்துக்கு உரிமை மூலம் தரணும். கடன் மூலத்துக்கு உரிமை மூலம் தரணும். கம்பெனி எல்லாம் செய்றீங்களா? 93 முழு பேரும் செய்வீங்களா? ஆமாம் சார். கடன் மூலம் 800 உரிமை மூலம் சாதாரண பங்கு மூலம் 1000 ஒதுக்கங்கள் 600 1600 200 ஒன்று 50 வீதம் என்று வேணும். தசம் 5 கோடி தசம் 5 கோடி தசம் 5 கோடி 5வது வட்டி காப்பி வீதம் சமன் வரிக்கு முன்லாம் பிளஸ் வட்டி செலவின்கள் வட்டி செலவு. சாமானிய ஞாபகம் அடிக்கடி வாங்க. வரிக்கு முன்லாம் பிளஸ் வட்டி செலவின்கள் வட்டி செலவு. வரிக்கு முன்லாம் பிளஸ் வட்டி செலவின்கள் வட்டி செலவு. வரிக்கு முன்லாம் என்றால் ஆண்டுக்கான லாபம் என்று வரி கழிச்சு வந்துடுறேன். அந்த ஆண்டுக்கான லாபத்துல வருமான செலவு கூட்டி விடுங்க. 120 கூட்டி அழைக்க 120 எத்தனை தடவைகள்? எத்தனை தடவைகள்? 7 தடவையா? 7 தடவையா? சரி, காசு வாசி
99வது கேள்வி. வரையறுக்கப்பட்ட சியானா பொது கம்பெனியின் ஏட்டிலிருந்து எடுக்கப்பட்ட நிதிக்கூற்றுகள் வருமாறு. முதலாவது 31/3/2026 முடிவடைந்த வருடத்திற்கான லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. அதுக்குள்ள விவரத்துக்குள்ள விற்பனை 9000, அதுல இருந்து விற்பனை கிரயம் கழிபடுது 2500, மொத்த லாபம் 6500, செலவுகள் 3500, வரிக்கு முன் லாபம் 3000, வருடத்திற்கான வருமான வரி 600 கழிபடுது. கழிபட்டு குறித்த காலப்பகுதிக்கான லாபம் 2400, ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அதுக்குள்ள காணி மதிப்பு மிகை 100, வருடத்திற்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம் 2500. இரண்டாவது 35 உள்ளவாறான நிலைமை கூற்றுகள். நிலைமை கூற்று ஆதனம் பொறி உபகரணம் கிரயத்துல 31/3/2026 15,000, ஆதனம் பொறி உபகரணம் திரண்டதேவு 2026 4500, 2025 5000, வியாபார இருப்புகள் 26 1950, 25 850, காசும் காசுக்கு சமனானவையும் 26 2800, 25 1100, கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் 26 10,000, 25 9000, மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம் காணி 2026 100, 2025 இல்ல. நிறுத்தி வைத்த வருமானம் 26 3600, 2025 2000, மோட்டார் வாகனம் மீதான கடன் 2026 2250, வியாபார சென்மதியாளர்கள் 2026 150, 2025 1350, செலுத்த வேண்டிய வரி 2026 100, 2025 200, செலுத்த வேண்டிய வட்டி 2026 150, 2025 இல்ல. மேலதிக தகவல்கள். முதலாவது, எல்லா விற்பனைகளும் கொள்ளளவுகளும் கடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இரண்டாவது, கம்பெனியானது இவ்வருடத்தில் இடைக்கால பங்கு லாபம் ரூபாய் 400,000 செலுத்தப்பட்டுள்ளது. மூன்றாவது, இவ்வருடத்தில் வழங்கப்பட்ட சாதாரண பங்குகளின் உள்ளடக்கம் பின்வருமாறு. ரூபாய் 1000 பங்குகளின் உரிமை வழங்கல் 600, நிறுத்தி வைத்த வருவாய்களை மூலதனமாக்குவதன் மூலம் வழங்கப்பட்ட பங்குகள் 400, மொத்தம் 1000. பங்குதாரர்கள் அவர்களின் எல்லா உரிமைகளையும் பயன்படுத்தியுள்ளதுடன் காசும் உரிய முறையில் பெறப்பட்டது. அஞ்சாவது, ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் தொடர்பான விவரம் பெறுமாறு. காணி கிரயத்துல 31/3/2025 5000, திரண்ட பெருமான தேய்வு காணிக்கானது இல்ல. மோட்டார் வாகனத்தின் கிரயம் 31/3/2025 10,000, திரண்ட பெருமான தேய்வு 5000. 6 31/3/2026 காணி ரூபாய் 5000 100,000 என மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. ஏழாவது, வருட காலத்தில் ரூபாய் 4,000 கிரயமுடைய மோட்டார் வாகனம் ரூபாய் 2,500 காசிற்கு விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை செய்யப்பட்ட இம்மோட்டார் வாகனத்தின் முன்கொண்டு செல்லும் நிதி ரூபாய் 2,000 ஆகும். எட்டாவது, ரூபாய் 3,000 பெறுமதியான மோட்டார் வாகனம் ஒன்று
1/4/2025 கடனுக்கு வாங்கப்பட்டது. இக்கடனானது முதலாண்டிலிருந்து ரூபாய் 750,000 வீதம் சமனாக 4 தவணைகளில் செலுத்தப்படல் வேண்டும். மேலும் இக்கடனின் ஆரம்ப தொகைக்கு 5 வீதம் வருடவட்டி செலுத்தப்படல் வேண்டும். 9வது செலவானது பெறுமானத்தை தொகையினையும் வருடத்திற்கான வட்டியையும் உள்ளடக்கியுள்ளது. வேண்டப்படுவது LKS 7 காசுப்பாய்ச்சல் கூற்றின்படி 31/3/2026 முடிவடைந்த வருடத்திற்கான சியானா PLCயின் நேர்முறையிலான காசுப்பாய்ச்சல் கூற்று. எத்தனாம் கேள்வி போதுண்டால் 99ஆம் கேள்வி. காசு பாய்ச்சல் கூற்று நேர்முறையா? ஒரு பக்கத்து காசு பாய்ச்சல் கூற்று ஒரு பக்கத்து காசு பாய்ச்சல் கூற்று 6 வரைக்கும் 2 டீஃபார்ம் ஆயிரம் பேர் போட கொள்ளலாம் கூட்டி ஆயிரம் பேர் போட கொள்ளலாம் கூட்டி ரீப களி எப்படியே அதுகளை பார்த்து போடலாமே அப்படிதான் வேலை பண்ணி நினைக்கிறேன். அந்த 2500 2000 மாத்துங்களா? 7 சுமையாக்கள் 7 சுமையாக்கல்ல 4000 கிரிய முடிய 3000 2500 காசு 2000 காசுக்கு இப்ப செய்யப்படுறா 2000 காசுக்கு இப்ப செய்யப்படுறா சரியாக செல்லுகாது போடலாவே நிலை குறித்து உள்ளமாட்டி நிலை குறித்து மட்டும் அகல்லையோ நான் போடுவா 25 அகல்ல அப்படி பிரச்சனை இல்லை. சரியா? அத்தனை பண்ணுவோம். சியானா PLCA பலகையை அடிக்கிறது பாலாளதான் சியானா PLCA ஐவான் பலகையை அடிக்கிறது 3/2026 முடிவேந்த மேடத்துக்கான காசு பாய்ச்சல் கூற்று சியானா PLCA 31/3/2026 முடிந்த மேடத்துக்கான காசு பாய்ச்சல் கூற்று ரூபாய் 1000 சேப்பா நாடியின் மூலமான காசு பாய்ச்சல் சேப்பா நாடியின் மூலமான காசு பாய்ச்சல் அதுல போடுவோம் வாடிக்கையாளர் பெற்ற காசு வாடிக்கையாளர் வழங்குனருக்கும் ஊழியத்தையும் கொடுத்த ஆசை வாடிக்கையாளர் பெற்ற ஆசை வழங்குனருக்கும் ஊழியத்தையும் கொடுத்த ஆசை வழங்குனருக்கும் ஊழியத்தையும் கொடுத்த ஆசை சேப்பான் உருவான காசு பாய்ச்சல்
அதுல சேப்பாளனை உருவான காசு பாய்ச்சல செலுத்திய வட்டி செலுத்திய வருமான வரி. வட்டி இல்லாட்டி டேஷ் பண்ணும். செலுத்திய வட்டி செலுத்திய வருமான வரி. இந்த ஃபார்மட் மாறாது. சேப்பாளனுக்கு உருவான தேவை காசு பாய்ச்சல். சேப்பா நடவடிக்கையில் உருவான தேவை காசு பாய்ச்சல். ஒருவேளை விட்டு உதவி நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். உதவி நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். மோட்டார் வாகன அகற்றல். அகற்றல் விற்பனை அகற்றல். 2 பேரை விட்டு நிதியிட நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். நிதியிட நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். நிதியிட நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். உரிமை வழங்கல் செலுத்திய இடைக்கால பங்கு லாபம். உரிமை வழங்கல் செலுத்திய இடைக்கால பங்கு லாபம். மோட்டார் வாகன கடன் திருப்பி செலுத்திய. மோட்டார் வாகன கடன் திருப்பி செலுத்திய. திருப்பி செலுத்திய. 2 பேரை விட்டு காசு சமான வட்டி தேரி அதிகரி. காசு சமான தேரி அதிகரி. தேரி அதிகரி. தேரி அதிகரி. தேரி அதிகரி. ஆரம்ப காசு சமான 600. இறுதி காசு சமான 2000. தேரி அதிகரிப்பு 1000. ஆரம்ப காசு சமானவை 600. இறுதி காசு சமான 2000. தேரி அதிகரிப்பு 1000. இப்போம்ல கடமோட்டம் கட்டுப்பாடு கணக்கு கடமோட்டம் கட்டுப்பாடு கணக்கு கடமோட்டம் கட்டுப்பாடு கணக்கு கடமோட்டம் கட்டுப்பாடு கணக்கு ஆரம்ப இருப்பு கொள்ளா கூடி ரீப்பு கழி. உங்களுக்கு சேப்பா நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சலை நேர்முறைன்னு தெரியுங்கன்னா புல்லா செய்யணும். அதுல காசு பாய்ச்சல் கூட்டுன்னு கேள்வி கேட்டிருந்தா புல்லா செய்யணுமா? மேலதால போவோம். எல்லா விற்பனைகளும் கடன் அடிப்படையை மேற்கொள்ளப்படலாம். எல்லா விற்பனைகளும் கடன் அடிப்படை. கம்பெனியானது இவரது இடைக்கால பங்களா 400 கொடுக்கும். காசு பாய்ச்சல் சேவை படிப்பிக்க சொல்லியிருப்பேன். 3 நடவடிக்கை மூலம் காசு வரும் காசு போகும். நிர்பந்தின பிரதான வருமானம் தோன்றுகின்ற காசு நடவடிக்கை சேப்பா நடவடிக்கை. 2000 சொத்துக்கள் காசு டொமேட்டோ வாங்குற விற்கிற நடவடிக்கை முதல் நடவடிக்கை. நிறுவனத்தை உரிமை மூலம் கடன் மூலம் என்பது அளவில் கட்டமைப்பிலும் மாறுதேற்பு நடவடிக்கை நிதிய நடவடிக்கை. செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் 400 மைனஸ். அடுத்த இவ்விடத்தில் வழங்கப்படும் சாதன உள்ளடக்கம்
பங்களின் உரிமை வழங்கல் நிறுத்திய தீர்மானத்தை மூலமாக்கிய நிறுத்திய தீர்மானத்தை மூலமாக்கினா காசு வராது. சாதாரண பங்குக்கு உரிமை வழங்கினா காசு வேறு. உரிமை பங்கு வழங்க என்ன நடவடிக்கை? நிதி நடவடிக்கை. உரிமை வழங்கல் நிதி நடவடிக்கை ஆகணும். உரிமை வழங்கல் நிதி நடவடிக்கையில ஆறணும். பங்குதார் எல்லா உரிமையும் பயன்பட காசு உரிய முறையில் பெறப்படும். ஆதனம் பொறி பணம் சிறிய ஆரம்பத்தில் 5000 10,000 ஆரம்பம் 3 ரூபா 5000 ஆரம்பம் 2 31/3/2000 காணி 5000 ரூபா மதிப்பிட்டால் 100 ரூபா காணி மேல்மதிப்பீட்டு மிகை மேல்மதிப்பீடு கொண்டு வந்துருக்கு. மேல்மதிப்பீடு மிகையால ஒன்னும் காசு வேற போறல. வேடகாத்து 4000 கிரியமுடைய மோட்டார் வாகனம் 2000 ரூபா காசு காட்டு செய்யப்படும். இப்ப சேர்த்து மோட்டார் கொண்டு செல் மீதியும் 2000 வித்தால் லாபம் என்ன நட்டம் மோட்டார் வாகனம் அகற்றல் 2000 2500 2000 விட மாறும். அடுத்த 3000 பெருமையான மோட்டார் வாகனம் ஒன்று 4/25 கடனுக்கு வாங்கப்பட்டது. இக்கடனானது நிகழாண்டிலிருந்து 750 ரூபாய் வீதம் சமனான 4 தவணை செலுத்தப்பட வேண்டும். அப்ப 3000 பேர். மேலும் இக்கடனின் ஆரம்ப தொகைக்கு 5% வட்டி செலுத்தப்பட வேண்டும். 3000 கடன் இருக்குது. 3000க்கு 5% வாங்க 150 வட்டி 150 வட்டி 150 வட்டி செலுத்த வேண்டிய வட்டி 150 இருக்கு. கருத்து வட்டிக்கு 1 ரூபா கூட கொடுத்துக்க மாட்டேன். செலுத்திய வட்டி 120 செலுத்த வேண்டிய வட்டி தந்திருந்தால் 30 கொடுத்திருப்பேன். இந்த 1 ரூபா கொடுக்க ஏற்கனவே மோட்டார் வாகன கடன் 3000 இருந்து 2000 750 ரூபாய் கடன் கொடுக்கல. கடனை திருப்பி கொடுத்தான் அது நிதி என்ன மைனஸ் வட்டி கொடுக்கல கடனை மட்டும் கொடுத்துரு. 3000 கடன் இல்ல இறுதியில 2000 மோட்டார் மீதான கடன் இருக்கின்றான் 750 கொடுத்துட்டு மோட்டார் மீதான கடன் திருப்பி செலுத்தி 750 மைனஸ் செலவானது பெருமானத்தை தொகையிலே வட்டியை உடைக்க உள்ளார். பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். ஆதனம் பொறிப்பன ஆரம்பத்துல இருந்தது 5000 இருக்கு. இறுதியில 4500 இறுதியில 4500 மோட்டார் தான் சரி. வித்த சொத்து மோட்டாவான 2 பாத்தீங்கன்னா வித்த என்ன கிரியம் 4000 விக்கிற நேரத்துல கொண்டு செல் மீது 2000 என்றால் 2000 கொண்டு செல் மீது சமன் கிரியம் செயற்றது கொண்டு செல் மீது 2000 கிரியம் 4000 விக்கிற நேரத்துல 2000 முதலியம் இறுதி 2 எவ்வளவு வந்திருக்கின்றான் 4500 4500 2000 கட்டி பண்றீங்க அதை கூட்டி 6% இவன் கழிச்சு விட்டீங்கன்னா இந்த ஆண்டு தேவை ஆரம்ப தேவை 1500 பெருமாதே பெருமாதேக்கு என்ன போவாது காசு போவா
இப்ப 4500 வித்திரண்டதேவே வித்திரண்ட கொண்டு திரண்டதேவே 2000 வேண்டாம் 2000 கழிக்கப்பட்ட கூட்டம் சேர்த்தால் 6500 ஆரம்பம் 5000 கழிச்சு விடுங்கண்ணா இந்த தேவை 1500 செலவு 3500ல வருமான தேவை 1500 வட்டி செலவு 150 இருக்கா 3500 போட் தெரியல. வருமான தேவை செலவு 3500 வருமானத்தை 1500 இருக்கு வருமானத்தை காசு கொடுக்க மாட்டோம் வட்டி செலவு 150 காலி அது எவ்வளோடா ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன் அடுத்த செலவு கொடுத்தது 1850 செலவு கொடுத்தது 1850 இனி ஆரம்பி வாங்கும் ஆவண பரிமா கிரியான் சரி திருநெல் சரி இருப்பு ஆரம்ப இருப்பு 850 ஆரம்ப இருப்பு 850 இறுதி இருப்பு 1950 ஆரம்ப இருப்பு 850 இறுதி இருப்பு 1950 இதோ கூட எதுவும் தெரியாது பரம்பட்டோன் 1100 பரம்பட்டோன் 1100 2800 இது வந்த வர வேண்டாம் சரி சரி பரம்பட்டோன் சொத்து ஆரம்பம் 1100 பின்னுக்கு இறுதி 2500 ஆரம்ப காசு 100 இறுதி காசு 2000 தேவை அது எப்ப 1400 சாதாரண பொங்கலை பார்த்தா முழுமைக்கும் பார்த்தா திருத்தீர்மானம் தேவையில்லை அடுத்தது கொண்டா கடன் சரி வியாபார சென்மதியால் கடன் கொடுத்தோம் 1350 1350 இறுதி 150 மீதி வந்து செலவு என்ன வராம் ஆரம்ப கடன் கொடுத்தோம் 1350 இறுதி கடன் கொடுத்தோம் 150 இறுதி 150 வட்டி சரி செலுத்த வேண்டிய வரி வரிக்கு செலவு வந்து 600 இந்த 600 கூட்டப்பட்டிருக்கோம் அதை கழிச்சு ஆரம்ப கூட்டிவிடும் சேர்த்தால் செலுத்திய வருமான வரி செலவு 600 இருந்து ஆரம்ப இறுதியற்ற கழித்து ஆரம்ப கூட்டிடும் 200 கூட்டிடும் வட்டி வராது ஏன் வட்டி வராது ஏன் வட்டி வராது சொல்லுங்க ஏன் வட்டி வராது 150 வட்டி கணக்கு அற்று வட்டி 150 இருக்கு விற்பனை கடன்போடும் கட்டுப்பாடு கணக்கு வரவே விற்பனை கடாச்சலாம் கடன்போடும் கட்டுப்பாடு கணக்கு வரவே விற்பனை கடாச்சலாம் விற்பனை கிரியம் 2500 இனவதி கூட கொண்டாடுமே வரிக்கும் உண்டாம் சரி செலவு சரி ஆனா எல்லாம் தேவை ரைட் கொடுங்க கடன் போட்ட கட்டுப்பாடை கூட்டி விற்பனை எடுங்க கடன் கொடுத்த கட்டுப்பாடை கூட்டி கொண்டாடு
விற்பனை 9000. விற்பனை பெற்றாசு எவ்வளோ 10,100 10,100 கடற்கொடை பெற்றாசு 7300 7300 வாடிக்கையான பெற்றாசு 7,300 நேர்முறையெல்லாம் வாடிக்கையான பெற்றாசு 7,300 கொள்ள கண்டுபிடிங்க 4,450 3,600 கொள்ளணும் ஓ 3,600 கொள்ளணும் கொள்ள கணக்கு வரவே கடன் கொடுத்த கட்டுப்பாடு நினைச்சலாம்
ரைட். நான் சொல்லுங்க கொள்ளவள கொடுத்தா கொள்ளவள சேதான் பணம் கொடுத்தா 4800. ஓ 4800 1850 என்றால் 6650. ஆமாம் சார். ஆமாம் சார் 6650. 1850 செலவு கொடுத்தது விளங்கித்தானே. செலவுல இருந்து பெருமானத்தை வையம் அந்த வட்டி செலவை கழிக்கும். யாற்றோடும் இல்லை. கடன் கொடுத்த 4000 சேர்த்தால் 6650 கழிச்சால் சேர்ப்பான வழிக்கு உருவான காசு பற்றி போன ஒரு பிள்ளை எழுதாபடியால அந்த பிள்ளைக்கு 20க்கு 19 சேர்ப்பான உருவான காசு பார் 650 சேர்ப்பானை உருவான தேவை காசு பார் சேர்ப்பானை பயன்படுத்தி தேவை காசு பார்த்தால் மைனஸ் பயன்படுத்த 50 மைனஸ் 50 மைனஸ் நாளைக்கு மூலம் உருவான தேவை காசு பார்த்தால் 2000 பிளஸ் முதல் நாளைக்கு மூலம் உருவான தேவை காசு பார்த்தால் 2000 பிளஸ் நிதி நாளைக்கு பயன்படுத்த தேவை காசு பார்த்தால் 550 மைனஸ் நிதி நாளை பயன்படுத்த தேவை காசு பார்த்தால் 550 மைனஸ் வருதா ஆமாம் சார் திருப்பியா நோடம் தான் கேளும் 56 பேர் பாற்றும் கிட்டத்தட்ட செய்ய வேண்டியாக 34 பேர்ல 6 பேர் தான் செய்கிறீங்க. அது 5 பேர் கொஞ்சம் பேர் சரி ஓகே நமக்கு போட வேண்டாம்.
നൂറാങ്കണി പോവാം என்ன അവിടെ കേளுങ്ങോ തൊഴിന്റെ മോക്കാനെ നൂറാങ്കണി പോവാം ரைட் என்ன முறை சேப்பா நடவடிக்கை சேப்பான காசு பாத்தினா நேர முறை அறிக்கைன்னா காசு பதில் ஃபுல்லாக தான் செய்யும் சேப்பா நடவடிக்கை மட்டும் நேர முறையில் வெளிப்படுத்தும் உங்களால மேற்காடு தவறு அடிப்படையில் கீழ்வரும் கணக்கெடு விதங்களை கணிக்கலாம் போடுங்க நூறாங்கலி உனக்கு இதுல கம்பெனி மட்டும் செய்ய வேண்டிய சரி இல்ல என்ன கம்பெனி மட்டும் செய்ய வேண்டிய வித்தியாசம் தெரியல ஆமாம் சார். கம்பெனி அடுத்த வெள்ளி செய்வோம் ஞாபகம் நூறாங்கலி நாங்கள் இந்த செய்யற செமினார் மாதிரி யாருமே எங்க செய்ய மாட்டோம் உடனே நீங்க வெளியால விசாரிச்சு பார்க்கலாம் நெட்யூட்டின் அளவையும் எத்தனை நாள் செமினார் செய்யணும் பார்க்கலாம் இல்லைங்க அது உங்களுக்கு ஒரு ஃபுல் ஒரு கவரா இருக்கு சிலபஸ் கவர் பண்ணு ஒரு பக்கம் முன்னாடிங்க ஒரு பக்கம் புள்ளாடி ஒரு பக்கம் புள்ளா காசு பஜா கொடுத்து நேரம் போதும் கிருஷ்ணியா பிஎல்சிஎன் கிருஷ்ணியா பிஎல்சிஎன் 31/3/2020 முடிந்த வேடத்துக்கான கிருஷ்ணியா பிஎஸ்சி 31/3/2026 முடிந்த வேடத்துக்கான காசு பாஜகோட் மேல ரூபாய் 1000 மேல ரூபாய் 1000 சேப்பா நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல் வரிக்கும் உள்ள லாபம் 12,000 வரிக்கும் உள்ள லாபம் 12,000 இந்த முறை எதிர்பார்க்கிற கேள்வி நேர முறையிலான காசு பாய்ச்சல் கோச்சு சீராக்கம் வருமான தேவை சேர்த்து மொத்தமா போடுங்க வருமான தேவை மோட்டார் வாகன அகற்றல் லாபம் வருமான தேவை மோட்டார் வாகன அகற்றல் லாபம் அகற்றல் லாபம் ரெண்டு பேரும் விட்டு வெளிப்பாடு மூலம் ஆனதுக்கு முன்னரான சேர்ப்பாடலாம் வெளிப்பாடு மூலம் ஆனதுக்கு முன்னரான சேர்ப்பாடலாம் ஆனதுக்கு முன்னான செயற்பாடுலாம் வெளிப்படை மூலம் மாற்றம் வெளிப்படை மூலம் மாற்றம் ஒண்ணுக்கு இருந்து பின்ன பார்க்கணுமா ஒண்ணுக்கு 25 பின்ன 26 இருப்பு குறைவு இருப்பு குறைவு வியாபார பெறுமதி அதிகரிப்பு இருப்பு குறைவு வியாபார பெறுமதி அதிகரிப்பு வியாபார கொடுக்குமதி குறைவு வியாபார கொடுக்குமதி குறைவு ஒருவேளை விட்டு செலுத்திய வருமான வரி செலுத்திய வருமான வரி
செலுத்திய வருமான வரி. ஒரு வரி வட்டி முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். மோட்டார் வாகன அகற்றல். மோட்டார் வாகன கொள்ளாம். மோட்டார் வாகன அகற்றல். மோட்டார் வாகன கொள்ளாம். இல்லைங்க வட்டி செலவு இருக்குது. சீராக்கத்துல வட்டி செலவு விளங்கும். செலுத்திய வட்டி விளங்கும். சீராக்கத்துல இடம்பெற்றனா இல்ல அதுல வட்டி செலவு விளங்கும். இதுல செலுத்திய வருமான வரிகளை நீங்க அதுல செலுத்திய வட்டியை போடும். முதல் நடவடிக்கையில மோட்டார் வாகன கொள்ளாம மோட்டார் வாகன அகற்றல். ரெண்டு பேரும் விட்டு நிதியிட நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். நிதியிட நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல்ல சாதாரண பங்கு பலங்கள் செலுத்திய பங்குலாம். சாதாரண பங்கு பலங்கள் செலுத்திய பங்குலாம். செலுத்திய பங்குலாம். ஒரு வரி வெட்டி காசு சமாளின் தேறிய அதிகரிப்பு. காசு சமாளின் தேறிய அதிகரிப்பு. காசு சமாளின் தேறிய அதிகரிப்பு. 1100. ஆரம்ப காசு சமானவை. ஆரம்ப காசு சமானவை 1000. இறுதி காசு சமானவை 2000. ஆரம்ப காசு சமானவை 1000. இறுதி காசு சமானவை 2100. இறுதி காசு சமானவை. போவோம். பங்கோனின் சந்தை பெறுமதி 1000 ரூபாய் விலை. மோட்டார் வாகனம் ஒன்று 9000 ரூபாய் காசு விற்கிறான். 9000 ரூபாய் காசு விற்கிறான். புதிய மோட்டார் வாகனம் ஒன்று வாங்கும். மோட்டார் வாகன அகற்றல் 9000 ரூபாய் முதல் நடவடிக்கையில பிளஸ் பண்ணுங்க. மோட்டார் வாகன அகற்றல் சொல்லணும். விற்பனை சொல்லாங்க மோட்டார் அகற்றல். மேல மோட்டார் வாகன அகற்றல் லாபம் 1000 ரூபாய் கழி. மோட்டார் வாகன அகற்றல் லாபம் 1000 ரூபாய் கழியுமோ இந்த போடும். வித்த கொண்டு செல் மீது எவ்வளவு வரும்? கொண்டு செல் மீதமா கூட்டி வித்தா தான் லாபம். இது 1000 லாபம் என்றால் அந்த கொண்டு செல் மீதி எட்டால் புதுசா மோட்டார் வாகனம் வாங்கிக்கிறோமா? உறுதி மீதிய பேருங்க மோட்டார் வாகனம் எப்படி பார்த்தா சரி. மோட்டார் வாகனம் கணக்கு மோட்டார் வாகன கணக்கு ஆரம்பம் 16,000. இறுதி 2800. ஆரம்பம் 16,000. இறுதி 12,800. ஆதனம் பொறி பணங்கன துறக்க மேடை இந்த மோட்டார் கணக்கு.
12ஆம் ஆண்டு கட்டப்பட்டது போல பாவமா மோட்டார் வாகனம் அகற்றப்பட்டுள்ள கொள்முதல் விதி 8000 அகற்றல் 8000 செலவாயிங்க கொள்முதல் மீது வந்தால் கொள்முதல் மீது செலவாயிங்க அகற்றல் 8000 மோட்டார் வாகன பெருமானத்தை மேல வந்திருக்கு 1200 பெருமாவூர் பெருமானத்தை கணக்கு வர மோட்டார் வாகன கணக்கு 1200 இனி கூட்டி எடுத்தீங்கன்னா எறாபகம் வந்தா கொள்ளவே சேர்த்தால் 22,000 22,000 மோட்டார் வாகன கொள்ளவே 6,000 ஆயிடும் வருதா எல்லாரும் ஆரம்ப மோட்டார் வாகனம் 16 இறுதி மோட்டார் வாகனம் 12,800 9,000 விற்க 1,000 லாபம் கிடைக்குது என்றால் அது வித்த கொண்டு மீதி 8,000 8,000 செலவிப்பீங்க அகற்றல் வருமானத்து 1,200 சேர்த்தா மொத்தம் 22 மோட்டார் வாகன கொண்டு 6,000 காசு வழிபாடு காசு வழிபாடு வருமானத்தை லாபத்தை குறைக்கும் காசு போவார் மோட்டார் வாகனத்தை 1,200 கட்டத்தை 800 என்ன சேர்த்தா 2,000 வருமானத்தை சீராகத்துல கூட்டம் சீராகத்துல கூட்டம் தவிடுனாக்கணும் என்னை கூட்டி போலாம் தனித்தனி போடலாமா கட்டுற வருமானத்தையும் மோட்டார் வாகனத்தையும் என்ன கூட்டதான் வருமானத்தை லாபத்தை குறைக்கும் காசு போவா வங்கிக்கடன் வட்டி 800 சேப்பாடு செலவு கொடுக்கப்பட்டது அற்று வட்டி ஒன்றும் இல்லை செலுத்திய வட்டி 800 கழியுங்க நேர வட்டி செலவு 800 கூட்டும் வட்டி செலவு 800 சீராக கூட்டுங்க துளை கழியும் ஆண்டுக்கால செலுத்திய இடைக்கால பங்குலாம் வழங்கப்பட்டன புதிய பங்கு வழங்கலை மேற்கொண்டது சாதாரண பங்கு 24,000 25,500 1,500 சாதாரண பங்கு வழங்க காசு வேறு சாதாரண பங்கு வழங்க 1,500 காசு வேறு செலுத்திய இடைக்கால பங்கு அப்படி காணோம் என்றால் ஆரம்பத்தில இந்த ஆண்டுக்கான லாபம் 10,000 ஆரம்ப நிறுத்திட்ட ரூபாய் 4,000 4,000 10,000 சேர்ந்தா 14,000 இருக்கும் இறுதியா பார்த்தால் 13,500 நிறுத்திட்ட மாற்றம் மூலமாக்கே இல்லை பொதுத்துக்கு மாற்றியம் இல்லை செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் 500 மைனஸ் paid dividend 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 500 மைனஸ் எந்த ஒரு நிதியும் ஒதுக்கங்களுக்கும் மாற்றப்பட வேண்டும் வேலைவாங்க விற்பனை வேலை விற்பனைக்கு வேலை மொத்தம் வேலை மோட்டார் எல்லாம் கூட்டிட்டேன் கழிச்சிட்டேன் சரி சேப்பாச்ச வேலை வருமானத்தை கூட்டிட்டேன் சரி வரிக்கு முன்னா அந்த போட்டோம் வருமான வரி செலவு 2,000 தந்துறேன் செலுத்த வேண்டிய வருமானம் ஆரம்ப 4,000 இறுதி 1,000 வருமான வரி செலவுல இருந்து இறுதி 8 ரூபாய் கழியும் வருமான வரி செலவு 2,000 இருந்து 1,000 கழிச்சு 1,000 ஆரம்ப மற்றும் 4,000 கூட்டி விடுகின்றன செலுத்திய வருமானம் 5,000 செலுத்திய வருமான வரி 5,000 செலவுல இருந்து
இறுதியாற்று 1000 கழிச்சு ஆரம்பற்று 4000 கூட்டிட்டார் செலுத்திய மாதிரி 4000 எனக்கும் 5000 மீள்மதிப்பீடு மிகை நிலம் மீள்மதிப்பீடு மிகை 10,000 10,500 அப்ப 500 மிகை கரடம் கொண்டு செல் மீக பாருங்க 12,000 இறுதி 15,200 வருது மீள்மதிப்பீடு தான் தொல்லை இல்லை இப்ப கட்டுற மேல வாங்கிக்கிற மேல கட்டிக்க கட்டுற பாருங்க ஏற்கனவே 12,000 இருக்கு இறுதியில 15,200 இருக்குது கொண்டு செல் மீது இதில் விட பெருமாத்தி காலி பண்றேன் 200 சேர்த்தீங்கன்னா 16,000 இருக்கு எவ்வளவு கட்டுறேன் கூடி கண்டார் 4,000 கோடி இருக்கு கட்டுறேன் காட்டினார் அது முதலாளி நாடு கட்டுறேன் கட்டியது 4,000 முதல் நாடிக்கை மைனஸ் திருப்பி சொல்றேன் கரடத்தின் இறுதி மீது 15,200 கூடித்தான் இருக்கு பெருமானத்தை 800 காலிப்பட்டிருக்கும் 15,200 800 16,000 12,000 இருந்தது 16,000 என்றால் 4,000 கோடி இருக்கு கட்டுறேன் கட்டியது கட்டுறேன் கொள்ளலாம் கணக்குல தொழில நீங்க கண்டுபிடிக்கணும் காணிக்கு போடலாம் ஏன்னா காணி மீள்மை எப்படி மிக தான் இருக்கு சரக்கிருப்பு 3,000 இருந்து சரக்கிருப்பு 2,000 பேரு சரக்கிருப்பு குறைஞ்சா காசு பேர் நடைமுறை சொத்து குறை என்றால் காசு உட்பாச்சு நடைமுறை சொத்து குறை என்றால் காசு உட்பாச்சு வியாபார வருமதி அதிகரிப்பு 4,000 5,000 என்றால் 1,000 ரூபாய் மைனஸ் கடமூட்டம் அதிகரித்தா விற்பனை கூட லாபம் கூடும் ஆனா காசு வேறா கடமூட்டம் குறைஞ்சாதான் காசு வேறு ஆரம்ப காசு 1,000 இறுதி காசு 2,100 தேதி அதிகரிப்பு 1,100 சாயனமும் சரி முதன்மைக்கும் சரி நிறுத்தி வருவாய் சரி வங்கிகளும் சரி வியாபார கொடுக்குமதி குறைவு 10,000 என்பது 3,100 பேர் 6,000 குறைஞ்சிரு கடன் கொடுத்தா குறைஞ்சால் காசு வலிப்பார் கடன் கொடுத்தா குறைவு காசு வலிப்பார் குடிட்டீங்களா இல்ல சார். அதெல்லாம் குடிட்டியா கூடாச்சலம் ஆமாம் சார். மூவாயிரத்தி 800 வெளிப்படை மூலம் மார்ச்சுக்கு முன்னாள் செயற்பாடு லாபம் 13,800 வெளிப்படை மூலம் மார்ச்சுக்கு முன்னாள் செயற்பாடு லாபம் 13,800 செயற்பாடு நடவடிக்கை உருவான காசு பார்த்தல் 6,900 ஆமாம் சார். செயற்பாடு நடவடிக்கை உருவான காசு பார்த்தல் 6,900 செயற்பாடு நடவடிக்கை உருவான தேவை காசு பார்த்தல் 1,100 உருவான தேவை காசு பார்த்தல் 1,100 முதலீடு நடவடிக்கை பயன்படுத்தி தேவை காசு பார்த்தல் 1,000 மைனஸ் முதலீடு நடவடிக்கை பயன்படுத்திய மைனஸ் என்ன பயன்படுத்தியதா எல்லாம் தெரியும் பயன்படுத்தி தேவை காசு பார்த்தல் 1,000 மைனஸ் நிதி நடவடிக்கை மூலம் உருவான தேவை காசு பார்த்தல் 1,000 பிளஸ் நிதி நடவடிக்கை மூலம் உருவான தேவை காசு பார்த்தல் 1,000 பிளஸ் இது 1,000 மைனஸ் 0 இது 1,100 1,100 சொல்லுங்க செயற்பாட்டு நடவடிக்கை வரிக்கு முன் லாபம் 12,000
சீராக்குங்கள். வருமான தேய்வு 2000. மோட்டார் அகற்றல் லாபம் 1000 கழிக்கணும். வங்கிக் கடன் வட்டி 800. தொழிற்படு மூலதன மாற்றத்திற்கு முன்னரான செயற்பாட்டு லாபம் 13,800. முதலீட்டு நடவடிக்கை இருப்பு குறைவு 1000. கடன்பட்டோர் அதிகரிப்பு 1000 கழிக்கணும். கடன் கொடுத்தோர் குறைவு 6900 கழிக்கணும். கழிச்ச பாரதி 6900. அதிலிருந்து செலுத்திய வட்டி 800 கழிக்கணும். செலுத்திய வரி 5000 கழிக்கணும். கழிச்ச முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல் 1100 வரும். நிதியிடல் நடவடிக்கை மோட்டார் வாகன அகற்றல் 9000. புதிய மோட்டார் வாகன கொள்ளளவு 6000 கழிக்கணும். கட்டடம் கட்டியது 4000 கழிக்கணும். நிதியிடல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல் 1000 மைனஸ்ல வரும். சாதாரண பங்கு வழங்கல் 1500. செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் 500 கழிச்சா 1000 பெறும். காசும் காசுக்கு சமனான பையிலும் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு 1100. ஆரம்ப காசு 1000. இறுதி காசு 2100. எனி டவுட் யாருக்காவது கிளியர் இல்லாம இருக்கா? சப்போஸ் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும்னு வச்சுக்கொண்டால் ஏற்கனவே ஸ்டடி எடுத்து நான் படிக்கிறோம்னு விற்கிறோம்ல கைப்பியம் அவன் எல்லாம் க்ளோஸ். அக்கௌண்ட்ஸு கடைசி வந்தா தான் அக்கௌண்ட் பிரியோசனம் சொன்னா பிள்ளைகளுக்கு விளங்குது இல்லை. நானும் எத்தனையும் சொல்லிட்டேன். நானும் ஓயாம எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பேரன் கிளாஸ் 2 பக்கம் 5:30 செமினார், 5:30க்கு மீட்ட கிளாஸ், அது 8:30க்கு முடிய திருப்பி கூட கிளாஸ். என்ன யோசிச்சு பாருங்க. டேட்டா போட்டு வைக்கிறீங்களா, போன் சார்ஜ் போட்டு வைக்கிறீங்களா, லேப்டாப் சார்ஜ் போட்டு வைக்கிறீங்களா? நான் மற்றாக மாதிரி இதை விட்டுட்டு போடாத காசு போகணும் போகலாம். நான் போறேன், அப்படி போயிலே கணக்கீட்டில் ஒரு சிறந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறீங்க. எக்கோ செய்யுங்க. சரியான
முதலாவது என்ன ஏரிய லாபம் சமன் ஆண்டுக்கான லாபத்திற்கு விற்பனை தரணும் வரிக்கு பின் லாபம் தான் இதுல போகணுமா ஆண்டுக்கான லாபம் பெறப்பட்ட 10,000 விற்பனை 30,000 33.33 வரும் தெரியா ஆமாம் சார். அடுத்த ரெண்டாவது தோண்டா கேள்வி இலக்கம் போடும் கேள்வி இலக்கம் போடுறீங்க இல்ல திருத்தக்கான் தெரிந்து கேள்வி இலக்கம் இல்ல நடைமுறை விகிதம் நடைமுறை சொத்துங்கள் நடைமுறை போறது நடைமுறை விகிதம் சமன் நடைமுறை சொத்துங்கள் நடைமுறை பொறுப்பு நடைமுறை சொத்து இறுதியான பார்க்கணும் சரக்கிரப்பு கடமுடன் காசு 2,000 5,000 2,100 30,100 நடைமுறை பொறுப்பு வியாபார கொடுக்கும்போது பெருமாறியை பாரு 3,100 1000 4,100 ஒரு தவறும் இல்லை தானே உண்டாக்கணும் 92 போட்டு 40 இருக்கு 2.21 எவ்வளவு 2.21 2.21 Right. கடைசியா கிட்ட வரை கொஞ்சம் இதை கொஞ்சம் கூட எடுப்போமா 12 மட்டும் எடுப்போம் 12 மட்டும் எடுப்போம் இடைக்கு ஒரு காமன் தான் பிரேக் போட்டா அடுத்த வழியில கால வழி 2 ஓகே எல்லாரும் ஓம் சார் மூன்றாவது விலை வீதம் சமன் விலை சொத்துங்கள் நடைமுறை பொறுப்பு விலை சொத்துங்கள் நடைமுறை பொறுப்பு விலை சொத்துங்கள் நடைமுறை பொறுப்பு நடைமுறை பொறுப்பு 4,100 தெரியும் விலை சொத்துக்கு இருப்பு வேறாகும் 5,000 நினைந்தா 7,100 7,100 இங்க 4,100 கீழே சொல்லினால் 1 1.73 1.73 கோண் 1.73 கோண் விடியல் தான் செமினார் குரூப்ல போடும்போது எழுத சொல்லியா கடன் உரிமையாண்மை வீதம் உரிமையாண்மைக்கு கடன் விகிதம் கடன் உரிமையாண்மை விகிதம் கடன் மூலத்திங்கள் உரிமை மூலம் தரணும் கடன் உரிமையாண்மை வீதம் கடன் மூலத்திங்கள் உரிமை மூலம் தரணும் கடன் மூலம் என்ன வங்கிகள் மட்டம் 4,000 உரிமை மூலம் என்ன சாதாரண பங்கு மூலம் மேல் மதிப்பிடுவதற்காக நிறுத்தி தருவாய் 15,500 5,500 14 14 25,500 39,500 39,500 இருக்குண்ணா
10.12 உண்டு. தசம் 1 இல்லைன்னா தசம் 1 கொண்டு 100 போடாட்டி கீழே இருக்கிற ஒன்றா கருதி 4000 போட்டு 39 பிரிச்சோம்னா தசம் 1 கொண்டு தசம் 1 அஞ்சாம் பங்கொன்றுக்கான உழைப்பு விகிதம் ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை பங்கொன்றுக்கான உழைப்பு விகிதம் சமன் ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை. ஆண்டுக்கான லாபம் என்ன? 10,000. இதுக்கு 3 சேரும் 10,000 3 சேரும். சாதாரண பங்கின் எண்ணிக்கை ஒரு பங்கின் விலை 1000. 24,000 பெறுமதி இருக்குது. 27,500 பெறுமதி இருக்குது. 27,500 പിന്നെ 3 சேரும். அது 1000 பிரிச்சீங்கன்னால் 27,500 பங்கு வரும். 27,500 பங்கால பிரிச்சு 27,500 இறுதியிலே இருக்கிறது. பங்கோனின் விலை 1000 ரூபாய். பங்கோனின் சந்தை பண்ண பங்கோன பெறுமதி அதான் பங்கோனின் பெறுமதி. அப்ப நீங்கள் 27,500 3 சேர்த்து போட்டு 1000 பிரிச்சு விட்டீங்கன்னா 27,500 பங்கின் எண்ணிக்கை என்ன விடை? 392.15. எல்ஆர் கணக்கீட்டில் ஒரு சிறந்த ரிசல்ட் எதிர்பார்க்கிறீங்களா அப்படின்னா உங்கள் சரியான சாய்ஸ் 392 ரூபா 15%. 198 ரூபா சார் 2 ரூபா சார். 190.15 392.15 அப்படியே சொல்ல திருப்பி. தேறிய லாப வீதம் ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் விற்பனை தர 100 ஆண்டுக்கான லாபம் 10,000 விற்பனை 30,000 தர 100 33.33 வீதம். இரண்டாவது நடைமுறை வீதம் நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு நடைமுறை சொத்து 9,100 நடைமுறை பொறுப்பு 4,100. அப்ப 2.21 உண்டு. மூன்றாவது விரைவு சொத்து விகிதம் விரைவு சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு விரைவு சொத்து 7,100 நடைமுறை பொறுப்பு 4,100. அப்போ 1.73 உண்டு. நாலாவது கடன் உரிமையாண்மை வீதம் கடன் மூலதனத்தின் கீழ் உரிமை மூலதனம் தர 100 கடன் மூலதனம் 4,000 உரிமை மூலதனம் 39,500 தர 100. அவ 10.12 உண்டு. அடுத்த அஞ்சாவது பங்கொன்றுக்கான உழைப்பு விகிதம் ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கான லாபம்